ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. அது வந்து நம்ம அப்டேட் பண்ணோம். ப்ளஸ் இன்னைக்கு மார்க்கெட் லீவ் சாட்டர்டே. ஸோ ஓவரால் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் நம்ம ட்ரெண்டை பார்க்குறது எஃப்ஐஎஸ் டேட்டா தான். ஸோ எஃப்ஐஎஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த வாரமாக பயங்கரமாக விற்று தான் தீர்த்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது நம்ம மார்க்கெட்டுக்கு. எஃப்ஐஎஸோட செல்லிங் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நடக்குது. ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ எஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஒரு 164% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 612 கோடி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 10.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2224 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.4% இருக்குது. இது இயர் ஆனர் பேசிஸில் ஃப்ளாட்டாக இருக்குது. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அசட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அந்த ரேஷியோ பார்க்கும்போது 1.6% இருக்குது. பட் ஆக்சுவலி இது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஸ்டேபிளாக தான் இருக்குது. முந்தின குவார்டர்லேயும் 1.6% தான் இருந்துச்சு. இப்போவும் 1.6% தான் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெட் என்பியும் பார்த்தீங்கன்னா 0.5% சொல்லியிருக்காங்க. பட் இயர் ஆனர் பேஸில் டிக்ளைன் ஆயிருக்கு. ஆனால் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காசா ரேஷியோ பார்க்கும்போது 33.1% இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 29.7% இருந்திருக்கு. நெக்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் 21.1% க்ரோத்தாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் சிஏ க்ரோத் பார்க்கும்போது 22.1% இருக்குது. பேங்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது 33.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேசிஸில் 9.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் 32.1% க்ரோத் ஆயிருக்கு. எஸ் பேங்கோட அட்வான்சஸ் பார்க்கும்போது 2,44,834 கோடியாக இருக்குது. 12.6% க்ரோத் ஆயிருக்கு. டோட்டல் டெபாசிட் ஒரு 14.6% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ப்ராஃபிட் 164% பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஸ் பேங்குக்கு. ஒரு நல்ல அப்டேட்டு. பட் இதில் நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்லா 22 ரூபா சம்திங்லேயே கடைசியாக கன்சிடர் பண்ணுது. அதுக்கப்புறம்லாம் அந்த பேங்கை ஃபோக்கஸ் பண்ணலை. இதில் வந்து இப்போ எஸ்பிஐ பக்கம் இவங்களோட ஸ்டேக் கொஞ்சம் வச்சுருக்காங்க எஸ் பேங்கில். அது ஜப்பானோட மிஸ்டுபிசி யூஎஃப்ஜே ஃபினான்ஷியல் குரூப் அந்த அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு காம்படிஷன் போடுறாங்க. ஆனால் வந்து ஆர்பிஐ வந்து அதுக்கு சுணக்கம் காட்டுறாங்க. இது மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கில் ஃபோக்கஸ் பண்ணல. ஆல்ரெடி வச்சிருக்காங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் மார்க்கெட்டில் 18 ரூபா 24 காசில் க்ளோஸ் ஆச்சு. இவங்களோட 52 ஹை பார்க்கும்போது 32 ரூபா சம்திங்கில் இருக்குது. இந்த ஸ்டாக் கொஞ்ச நாளாக பெருசாக மேலே போகல. மேபி இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமாவது மேலே போகுதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து எஸ் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டமில் அந்த லிக்விடிட்டி டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 3 ட்ரில்லியனை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வந்திருக்குன்னா 3.16 lakh crore இருக்குது. இது வந்து தேர்ஸ்டே சென்ட்ரல் பேங்க் கொடுத்த டேட்டா. இது வந்து டெலகிராஃப் இந்தியா, நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ், மணி கண்ட்ரோலெல்லாம் அந்த நியூஸஸ் வந்து இருந்துச்சு. 2010 கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரீசன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ருப்பியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்க அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த டாலர் அதிக அளவில் விற்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் ட்ரம்ப் வின் பண்ணதுக்கப்புறம் ருப்பி வந்து ப்ரெஷரில் தான் இருக்குது. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரேட் பாலிசி எல்லாம் வந்து மற்ற நாட்டில் குறிப்பாட்டு நம்ம இந்தியா, சைனா அந்த மாதிரி நாட்டுகளுக்கெல்லாம் விதிப்பார் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மேஜர் ஃபேக்டர். நெக்ஸ்ட் இப்போ நம்மளோட மேஜர் கார்பரேட் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிளாக இல்லை மார்க்கெட்டுக்கு. நெக்ஸ்ட் ஒரு பக்கம் எஃப்ஐஎஸ் வெளியே பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்லோடவுன் இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால வந்து இது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ பட் ஆக்சுவலி ஆர்பிஐ நினச்சா இதை வந்து காப்பாற்றலாம். பட் நம்ம கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே விரைவில் சரி பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே ஒரு ஷார்ட் டைம் ப்ராப்ளம் மாதிரி தான். பட் ஆக்சுவலி இதெல்லாமே ஒரு லாங் டேர்மில் நம்ம கவர்மெண்ட் சரி பண்ணுறோம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஐசிசிஐ பேங்கோட ரிசல்ட்ஸ் வர இருக்குது. இதில் ப்ராஃபிட் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் வர இருக்குது. ஸோ அதில் ஒரு ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராஃபிட் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆர்டிகல் சொல்லுது 30% வரைக்கும் ப்ராஃபிட் அடி வாங்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்டிபிசி கிரீன் எனர்ஜி இந்த மாதிரிப்பட்ட ரிசல்ட்ஸ் எல்லாமே வர இருக்குது. ஸோ இன்னைக்கு இன்னும் கிடைக்கல. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆச்சு. இன்னும் ரிசல்ட்ஸ் கிளியராக கிடைக்கல. எஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ் மட்டும் தான் கிடைச்ச உடனே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோத்ரெஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் 14% காலி 498 கோடியாக இருக்குது. பட் ரெவன்யூ 3% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 3768 கோடியாக இருந்துச்சு. இது வந்து சீக்வன்ஷியல் பேசிஸில் ஒரு 2.8%, இயர் ஆனர் பேசிஸில் ஒரு மார்ஜினலி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 20.2%, எபிட்டா மார்ஜின் 20.2% இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செக்மெண்ட் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஹோம் கேர் செக்மெண்ட் ஒரு 4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதில் அந்த ஹவுஸ் ஹோல்ட்
இன்செக்டிசைட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அர்பன் கன்சம்ஷன் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த குட் நைட் அகர்பத்தி இதெல்லாமே மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏர் ஃப்ரெஷ்னஸில் ஒரு டபுள் டிஜிட் வால்யூம் growth இருக்குது. அவங்க வந்து நியூ லான்ச்சஸ் அந்த செக்மெண்ட்டில் கொண்டு வந்தது மினி ஏர் பாக்கெட்டு, அதுவும் இல்லாமல் ஏர் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபாய்க்கு ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேப்ரிக் கேர் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்ட்ராங் டபுள் டிஜிட் growth இருக்குது. காத்ரேஜ் ஃபேப் எக்ஸ்பேண்டிங் நேஷனலி அதை வந்து பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பர்சனல் கேர் செக்மெண்ட் ஒரு 2% growth ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் வாஷ் அந்த செக்மெண்ட் வந்து ஒரு மிட் ஹை சிங்கிள் டிஜிட் வால்யூம் வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹேர் கலர் செக்மெண்ட் மிட் சிங்கிள் டிஜிட் growth காமிச்சிருக்கு. செக்ஷுவல் வெல்னஸ் பார்க்கும்போது ஒரு டபுள் டிஜிட் வேல்யூ growth காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாம் ஆயில் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதிகரிச்சதுனால இவங்களுக்கு வந்து இந்த அர்பன் கன்சம்ஷனும் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. 40% வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது இவங்களுக்கு ஒரு பெரிய அடியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 5 ரூபா per ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா மீன்ஸ் 500% டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 5 ரூபா கொடுக்குறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் February 3 இந்த டிவிடன் வந்து பேமெண்ட் ஆகுறது February 23 முன்னாடி பேமெண்ட் ஆகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காத்ரேஜ் கன்சியூமரோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் 1130 ரூபாய் க்ளோஸ் ஆனாங்க. ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. இந்த ஸ்டாக்கோட 52 ஹை 1541 ரூபா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து 56 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்காங்க. பி ரேஷியோ செக் பண்ணி பார்க்கும்போது இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி வச்சிருக்கவங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க. வந்து 5 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடன் கிடைக்கும். கிட்டத்தட்ட 500% டிவிடன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரிடென்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இதெல்லாமே முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது ஒரு 10 ரூபா இருக்கும்போது எனக்கு யாரோ இதை வாங்குங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர். கடைசியில் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு 50 ரூபா பக்கம் போனாங்க. 49 ரூபா இவங்களோட 52. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கில் பெருசாக பெர்ஃபார்மன்ஸே இல்லை. 35 ரூபா டு 33 ரூபா அந்த பக்கம் தான் சுற்றிட்டே இருக்குது தவிர பெருசாக மேலே போன மாதிரி இல்லை. ரீட்டைல் செக்மெண்ட்டில் இவங்க டெக்ஸ்டைல் இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் 27% கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ 9% கீழே விழுந்திருக்கு. எபிட்டா வந்து 18% கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 12.8% குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் 31 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு நெகட்டிவ் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஓவராலாக இவங்க மென்ஷன் பண்ணுறது வீக் ஆப்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிமாண்டும் பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ட்ரேட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸ்டாக் ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி 31 ரூபா 6 காசில் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களோட 52 ஹை 49 ரூபா. இப்போ இருக்க ட்ரெண்டில் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து ட்ரேட் ஷேரை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிபி பேங்க் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஒரு 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 151 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அவங்க சொல்லியிருக்காது 543 கோடி பண்ணியிருக்காங்க. 14.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் 3.11% இருக்குது. இது வந்து முந்தின குவார்ட்டரில் 3.29% இந்த கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த குவார்ட்டரில் 1.18% இருக்குது. முந்தின குவார்ட்டரில் 1.17% இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜிஎன்பிஏ குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அட்வான்சஸ் growth in அட்வான்சஸ் பார்க்கும்போது ஒரு 23% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டெபாசிட் 20% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 74.76% இருக்குது. கோல்ட் லோன் என்பிஏ அதை சேர்த்து பார்க்கும்போது 75.56% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினலி அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இவங்களுக்கு ஸ்ட்ராங் கேபிட்டல் பொசிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 16.29% இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் டு ஆவரேஜ் அசட் ரேஷியோ 2.59% இருக்குது. கிரெடிட் காஸ்ட் வந்து 0.38% இருக்குது. காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ 62.70% இருக்குன்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் பார்க்கும்போது 0.86% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11.98% இருக்குது. இந்த பேங்கோட ஆப்ரேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது ஒர்க் ஃபோர்ஸு 11,339 எம்ப்ளாயிஸ் வச்சுருக்காங்க. 457 பிரான்ச் நெட்வொர்க் வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த பேங்கோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 113 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். இவங்களோட 52 ஹை பார்க்கும்போது 145 ரூபா, லோ 107 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52 லோ பக்கம் தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகுறாங்க. வேல்யூஷனும் சீப்பாக இருக்குது. பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் இதை தொட முடியுமாங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம இதே செக்மெண்ட்டில் இவங்களும் ஸ்மால் கேப் பேங்க் தான். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க், நெக்ஸ்ட் கர்நாடகா பேங்க் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். எல்லா பேங்க்லையுமே யூஸ் பண்ணலாமாங்கிறது உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். நான் பட் இப்போதைக்கு இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் உள்ளே போகலான்ட்டு இருக்கிறேன். ஸோ ஓவரால் இது வந்து டிசிபி பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பிர்லாவும் மிஸ்டுபிசி எஸ்டேட்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போடுறாங்க. ஒரு 560 கோடி வந்து நியூ ஹவுசிங் ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜாயின்ட் வெஞ்சர்னு சொல்கிறாங்க. இது வந்து 51:49 அந்த பேசிஸில் அந்த ஜாயின்ட் வெஞ்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிர்லாவும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
மிஸ்டுபிசி எஸ்டேட் இவங்க கொடுத்த அப்டேட்டு. சமவர்தனா கொடுத்த அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் வச்சிருக்காங்க மாரலி அப்படிங்கிற ஒரு குரூப்பு கூட. அந்த ஜாயின்ட் வெஞ்சரோட நேமும் மாரலி மதர்சன் ஆட்டோ சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சமவர்தனா இப்போ ஓகே கொடுத்துருக்காங்க அந்த அசட்டை வந்து சேல் பண்ணுறதுக்கு. கேப்ரியல் இந்தியா அவங்கள்ட்ட தான் விற்கிறாங்க, 60 கோடிக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த சமவர்தனா மதர்சனோட புக்கிங்ஸ் நீ பார்க்கும்போது 46.1 crores இருக்குது. இந்தியன் வேல்யூவில் 461 millions இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நான் சொன்ன அந்த ஜாயின்ட் வெஞ்சூரில் 50% ஆஃப் த ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. இதை இப்போ 60 கோடிக்கு விற்கிறோம் அப்படின்னு சொல்லி சமவர்தனா அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆசஸ் கிராமின். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 100 கோடி நெட் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த Q3ல. இதுக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஏர்லி ரிஸ்க்கை தவிர்க்கிறது வேண்டி பார்த்தீங்கன்னா சில மெத்தட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ப்ரொவிஷனிங் கொஞ்சம் அமௌண்ட் ஒதுக்கியிருப்பாங்க போல். நெக்ஸ்ட் சில ரைட்ஸ் ஆஃப் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ வருகின்ற குவார்ட்டர்ஸில் கம்மிங் குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலைஸ் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 353 கோடி ப்ராஃபிட்டில் இருந்தது, இப்போ 100 கோடி லாஸ்ன்னு சொல்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6.4% க்ரோத் ஆயிருக்கு. அடுத்தது அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு 6.1% க்ரோத் ஆயிருக்கு. அடுத்தது அவங்களோட பாரோவர் பேஸ் 2.4% எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு இயர் பேசிஸில். நெட்வொர்க் பிரான்ச்சஸ் நீ பார்க்கும்போது 8.7% க்ரோத், 2059 பிரான்ச்சஸாக இருக்குது. கலெக்ஷன் எஃபிஷியன்சி 93.3% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாட்டு டோட்டல் இன்கம் ஒரு 6.7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 3.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டோட்டல் எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் பார்க்கும்போது 5.07% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் 3.99% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் என்பிஏ 1.28% இருக்குது. அதில் ரைட் ஆஃப் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 376 கோடின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்பெனி வந்து லிக்விடிட்டியை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 322 கோடியாக இருக்குது. 11.7% ஆஃப் டோட்டல் அசட்ஸ். ஹெல்த்தி கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 25.9% இருக்குது. ஓவரால் இந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மற்ற செக்மெண்ட்டில் வந்து பெட்டராக இருக்குது. பட் ஆக்சுவலி ப்ராஃபிட் 100 கோடி லாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து நாங்கள் ரைட் ஆஃப் பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ சரியாக படலை. இந்த ஸ்டாக் வந்து பார்க்கும்போது 916 rupeesல இருந்துச்சு. 10 times P ரேஷியோ இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட் 5% காலியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 43% வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 year நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பக்கம்லாம் போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஓவரால் இது வந்து கிரெடிட் ஆசஸ் கிராமின் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.